சுப்பு 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 ஏய் இங்க என்னடா பண்ற? என் தங்கச்சி சுப்பு கீழே விழுந்துட்டாங்க, அதை தேடிக்கிட்டு இருக்கேன். ஏய் யார்கிட்ட கதை சொல்ற? எங்களை வேவு பார்க்க வந்துட்டு தங்கச்சி காணான்னு கதை சொல்றியா? ஐயோ இல்லைங்க, சத்தியமா இல்லைங்க, உண்மையிலேயே என் தங்கச்சி சுப்பு தேடித்தாங்க வந்தேன் நான். என் தங்கச்சி சுப்பு எங்கேயுமே காணுங்க. ஏய் இதுக்கு மேல இவனை விட்டா நம்ம தலைவருக்கு தான் ஆபத்து. புரியுடா அவனை? ஏய் சொல்றதை கேளுங்க, சொல்றதை கேளுங்க, சத்தியமா சொல்றதை கேளுங்க. தங்கச்சி சொல்றதை கேளுங்க. இப்ப என்னடா பண்றது? என்ன பண்றது ஏன்ட்ட கேட்டா உன் புல்லட் தான் கேட்கணும். நல்லா மந்திரிச்சிட்ட கோழி மாதிரி வெறப்பால தெரிஞ்சிட்டு இருக்கான். நம்ம வக்கீல் சொல்ற மாதிரி கேட்டானா அவனை வெளியில கொண்டு வந்துடலாம். அவன் தான் கேட்க மாட்டேங்கிறானே. இப்ப முத்தையா வந்து நான் தான் கொலை பண்ணேன்னு சொன்னா கூட ஊமையை ஒத்துக்க மாட்டானே. அதுக்காக அவனை அப்படியே விட்டுற முடியுமா? என்ன இருந்தாலும் அவன் என் புள்ளடா. நீ தான் அவனை புள்ளைன்னு இருக்க, ஆனா அவன் நம்மள மனுஷனாவே நினைக்கலையே. அவனை எல்லாம் ஜெயிலே வச்சிருக்கணும், அப்பதான் அவனுக்கு புத்தி வரும். அவனுக்கு புத்தி வரதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல அவனை வெளியில கொண்டு வரணும். அதுக்கு ஏதாவது வழிய பாருடா. என்னது விடிய விடிய கதையை கேட்டு விடிய காத்தால மறுபடியும் அதே கதையை கேட்டதா வெள்ள இருக்கு. எப்படி வெளியில கொண்டு வர முடியும்? இங்க வருக்கா, ஹைகோர்ட் ஜட்ஜே வச்சு வாதானாலும் ஊம்புள்ள வாயை திறந்து சொன்னா தானே அவனை வெளியில கொண்டு வர முடியும். அதுக்கு அவசியமே இல்ல. என்ன சொல்ற துர்கா? நீங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். சதீஷ் வாய திறக்கலன்னா என்ன, நாம கேஸ வேற ரூட்ல கொண்டு போலாம். வேற ரூட்லனா? ராஜேஸ்வரி அம்மா, இப்போ முத்தையாவை காப்பாத்துறதுக்காக தானே சதீஷ் உள்ள போயிருக்காரு. முத்தையாவே நினைச்சாலும் காப்பாத்த முடியாத அளவுக்கு அந்த கொலைப்பழிய தூக்கி சாமியாடி தலையில போட்டுட்டா, அப்படி நாம போட்டுட்டோம்னா சதீஷ் ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்துருவாரு. இல்ல சதீஷே கொலை பண்ணன்னு சொல்லித்தானே அவனே போய் சரண்டர் ஆயிருக்கான். அதுக்கு ஏதாவது சாட்சி இருக்கா? ஆனா அந்த சாமியாடி தான் கயல்விழிய கொலை பண்ணாருங்கிறதுக்கு நம்ம கிட்ட சாட்சி இருக்கு. சாட்சி இருக்கா? அது எப்படி துர்கா? அம்மா, இந்த உலகத்துல உண்மைய பொய் நிரூபிக்கிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்படணும். ஆனா பொய்ய உண்மையை நம்ப வைக்கிறது ரொம்ப ஈஸி. கோர்ட்டுக்கு எப்பவுமே சாட்சி தான் முக்கியம். சாட்சி சரியா இருந்தா போதும், சாமியாடிய மட்டும் இல்ல அந்த சாமியையே தூக்கி உள்ள வச்சிடலாம். எல்லாம் சரிதான், ஆனா முத்தையா ஏதாவது பிரச்சனை பண்ணா? கவலையே படாதீங்க, முத்தையா மட்டும் இல்ல வேற யாராலையும் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் ஒரு லாயரை பார்த்து பேசிட்டு தான் வரேன். அவர் இது வரைக்கும் எந்த கேஸ்லயும் தோத்ததே கிடையாது. என்ன ஃபீஸ் தான் கொஞ்சம் அதிகமா வாங்குவாரு. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல துர்கா, என் பையனுக்கு முதல்ல வெளியில வரணும், அவ்வளவுதான். அப்புறம் என்ன, சரி வாங்க இப்பவே போய் அவரை பார்த்து வந்துடலாம். சரி அக்கா ஒரு நிமிஷம் வா. சூர்யா, உங்க உயிரை காப்பாத்துனாதான் உங்க மேல உள்ள களங்கம் போகும். இது வரைக்கும் கடவுள் நமக்கு எத்தனையோ சோதனை வச்சிருக்காரு. எல்லாத்தையும் நாம நல்லபடியா கடந்து வந்திருக்கோம். ஆனா இப்ப வச்சிருக்கிற சோதனையில நம்ம ஜெயிச்சே ஆகணும் சூர்யா. ஏன்னா உங்க மேல விழுந்திருக்கிற களங்கம் அப்படி. சூர்யா, கண்டிப்பா அந்த களங்கத்தை தொடச்சு
உங்களை உயிரோட தான் இந்த ஊரை விட்டு நான் கூட்டிட்டு போவேன். ஒருவேளை அப்படி நடக்கலன்னா இந்த ஊரை விட்டு நீங்க மட்டும் பணமா போக மாட்டீங்க. உங்க கூட துணைக்கு பணமா நானும் வருவேன். ஐயோ காயத்ரி, ஏன் காயத்ரி இப்படிலாம் பேசுறீங்க? சூர்யாக்கு எதுவும் ஆகாது. நம்ம 2 பேரும் நேரா போவோம். நாகலிங்க பூவை பறிச்சுட்டு வந்து சூர்யாவை காப்பாத்திடலாம். வாங்க போவோம். என்ன தம்பி சொல்றீங்க? நீங்க 2 பேரும் அந்த கடலோர சிவன் கோயிலுக்கு போறீங்களா? ஆமாங்கய்யா, நாங்க அங்க போய் நீங்க சொன்ன அந்த நாகலிங்க பூவை கொண்டு வரோம். சரிம்மா, நல்லபடியா போயிட்டு வாங்கம்மா. உன் நல்ல மனசுக்கு அந்த சிவனே மனசு இறங்குவாமா. வாங்க. சூர்யா 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 டேய் என்னாச்சுப்பா? உனக்கு என்ன ஆச்சு? கண்ணை தரப்பா. ஆச்சு? சூர்யா சூர்யா என்னப்பா ஆச்சு? என்னாச்சுப்பா உனக்கு? அம்மா வந்திருக்கேப்பா, கண்ணை திறந்து பாருடா. உன்னை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு தான் நான் என்ன உசுரோட இருக்கேனா? ஐயோ கடவுளே. என்னம்மா இதெல்லாம்? என்ன ஆச்சு? ஐயோ, தயவு செஞ்சு வாயை திறந்து ஏதாச்சும் சொல்லுமா. தெரியல மாமா, ஏதோ ஒரு விஷ ஜந்து கடிச்சிருச்சுன்னு வைத்தியர் சொல்லிதான் எங்களுக்கே தெரியும். அடி பாவி சண்டாளி, என் புள்ளைய சாகடிக்கிறதுக்கு தான் கூட்டிட்டு வந்தியா? ஊருக்கு வந்து தொலைங்க, ஊருக்கு வந்து தொலைங்கன்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்டு நடி கேட்டியா? இப்ப பாரு என் புள்ள எப்படி கிடக்குறான்னு பாரு. கோமதி, கொஞ்சம் சும்மா இருக்கியா? இவனுக்கு இப்படி ஆனதுக்கு இவ என்ன பண்ணுவா? விடுங்க மாமா, பெத்த மனசு அப்படிதான் துடிக்கும். அத்தை தானே, திட்டிட்டு போட்டும். ஏண்டி பேச மாட்டேன்? இல்ல ஏன் பேச மாட்டேன்? உன்னை ஏதாவது கடிச்சிருந்தா அப்பா உனக்கு தெரிஞ்சிருக்கும்டி. என்ன கடிச்சிருந்தா நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன் அத்தை, நிம்மதியா போய் சேர்ந்திருப்பேன். என் சூர்யாவை கடிச்சதுனாலதான் நான் இப்படி துடிச்சு போயிருக்கேன். அம்மாடி காயத்ரி, இப்ப பேசிக்கிட்டு இருக்க நேரம் இல்லம்மா. முதல்ல போய் அந்த நாகலிங்க பூவை கொண்டு வரதுக்கு வழிய பாருங்க. இப்போதைக்கு உன் புருஷனை காப்பாத்த அது ஒண்ணுதாம்மா கடைசி வழி. அதையும் தவற விட்டுட்டு அப்புறம் அழுது புலம்புறதுல ஒரு பிரயோஜனம் இல்லம்மா. சரிங்க ஐயா. ஆமா காயத்ரி, நாம லேட் பண்ண சூர்யாவோட உயிருக்கு தான் ஆபத்து. சீக்கிரம் கிளம்பலாம். இப்பவே கிளம்புனாதான் வைத்தியர் சொன்ன டைம்குள்ள நம்மளால இங்க திரும்பி வர முடியும். சரி வீரா, வா கிளம்பலாம். மாமா, நாங்க வர வரைக்கும் சூர்யாவை பாத்துக்கோங்க மாமா. நெல்லுமா, என்ன சொல்றாரு இவரு? நாகலிங்க பூவா அப்படின்னா என்ன? சார் சார், அதெல்லாம் பேசுறதுக்கு டைம் இல்ல சார். அதெல்லாம் நீங்க வைத்தியர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நாங்க கிளம்புறோம். காயத்ரி, பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வாமா. ஏன்னா அந்த பூவை எடுத்துட்டு வர்றதுக்கே நிறைய கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். உன் உயிருக்கு கூட ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு. ஐயா, போற உயிர் சூர்யாவுக்காக போனா அதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்லைங்க ஐயா. ஏன் உயிரை கொடுத்துதான் சூர்யாவை காப்பாத்தணும்னா நான் அதுக்கும் தயாரா இருக்கேன். வா வீரா போலாம். வாங்க போலாம். நாங்க வரோம் மாமா. வாங்க போயிடுறோம். வரோம் பாத்துக்கோங்க. சூர்யா, வரோம் சார். கடவுளே, என் பிள்ளைய காப்பாத்துப்பா. கடவுளே, ஒரு வீட்ல அப்பன் சரியில்லைன்னா பிள்ளைங்க சரியா இருப்பாங்க. ஆனா என் வீட்ல அப்பனும் சரியில்லை, அவர் பெத்த பிள்ளைங்களும் சரியில்லை. குடும்பமா சேர்ந்து உழைச்சு முன்னுக்கு வந்த எத்தனையோ குடும்பத்தை நான் பார்த்திருக்கேன். ஆனா என் குடும்பத்துல மொத்த பேரும் சேர்ந்து திருட்ட குலத்தொழிலா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பிள்ளைங்களுக்கு புத்தி சொல்லி வளர்க்க வேண்டிய அப்பா கையில கத்தி எடுத்து கொடுத்து வளர்க்கிறாரு. அந்த கத்தி அடுத்தவங்கள மட்டும் இல்ல, அவங்களையே அறுத்துறோன்னு இப்ப நீ புரிய வச்சுட்ட. ஆனா இத புரிஞ்சுக்கிற அளவுக்கு என் புருஷன் நல்லவர் கிடையாதே. அவர்
திரும்பவும் தப்பை எப்படி பண்றதுன்னு தானே யோசிப்பாரு. நான் என்ன பண்ணுவேன்? ஆனா என்னதான் இருந்தாலும் அவர் என் புருஷன். சேகர் என் புள்ள. அவங்க நல்லவங்களா இருக்காங்களோ இல்லையோ, அவங்க நல்லா இருக்கணும்னு தானே நான் வேண்டுவேன். இன்னைக்கு வரைக்கும் நான் நல்லவளா தானே இருக்கேன். நான் உன்னை உண்மையா தானே வேண்டுறேன். ஏன் வேண்டுதலுக்காகவாவது என் பிள்ளைய காப்பாத்து. நான் இத்தனை வருஷமா உனக்கு செஞ்ச பூஜை உண்மைன்னா என் பிள்ளைய காப்பாத்து. எனக்கு என் புள்ள வேணும். பெத்த உயிர் துடிக்குது. எனக்கு மட்டும் என் புள்ள உயிரோட கிடைக்கலன்னா என் பணம் கூட யாருக்கும் கிடைக்காத மாதிரி நான் செத்துருவேன். என் புள்ளைய உயிரோட கொடுத்துரு கடவுளே. உயிரோட கொடுத்துரு கடவுளே. துர்கா மேடம், நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. கயல்வழியை அந்த சாமியாடி தான் கொலை பண்ணான்னு சொல்கிறதுக்காக எத்தனை சாட்சிகளை வேணாலும் என்ன ரெடி பண்ண முடியும். ஆனால் என்ன ஆனா? கோர்ட்டில் உங்கள் சதீஷ் எதுவும் பேசாமல் இருக்கணும். அப்படி அவர் ஏதாவது பேசிட்டாருன்னா அதுக்கப்புறம் என்னால் எதுவும் பண்ண முடியாது. என்ன வக்கீல் சார், உங்களை நான் பெருமையா பேசி இவங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். நீங்க என்னன்னா இப்படி? அது இல்லை துர்கா மேடம், இப்போ உண்மையிலேயே உங்கள் சதீஷ் கொலையே பண்ணியிருந்தாலும் என்னோட ஆர்குமெண்ட்டால் அவர் ஈஸியாக வெளியே கொண்டு வந்துட முடியும். ஆனால் அவர் செய்யாத குற்றத்தை தான் செஞ்சுதான் ஒத்துக்கிட்டு போலீஸில் சரண்டர் ஆயிருக்கார். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த கொலைப்பழியை அந்த சாமியாடி மேலே போட போகிறோம். ஸோ அந்த நேரத்தில் சதீஷ் எதுவும் பேசாமல் இருந்தால் தான் இந்த கேஸில் நம்ம நினச்ச மாதிரியே ஜெயிக்க முடியும். வக்கீல் சார், சதீஷ் பேசுவாரு, கண்டிப்பா பேசுவாரு. ஆமாம் சார், அவன் எவ்வளோ தூரம் பேச முடியுமோ அவ்வளோ தூரம் பேசுவான். வேணா பாருங்க, தான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லி ஒத்த காலில் நிற்பான் பாருங்க. ஆமா, அவரை உங்க வாத திறமையால தான் வெளியே கொண்டு வரணும். இங்க பாருங்க, உங்களுக்கு தேவையானது என்னவோ அதை நாங்க செய்யறோம். எங்களுக்கு தேவையானதை நீங்க தான் சார் செய்யணும். ப்ளீஸ் சார். உங்க மேலையும் உங்க திறமை மேலையும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதை இவர்கிட்ட கொடுத்துருங்க. வக்கீல் சார், உங்களை நம்பி வந்துட்டோம். இதுல நீங்க கேட்டதுக்கு மேலேயே பணம் இருக்கு. ப்ளீஸ் எங்களை ஏமாத்திடாதீங்க. ஆமாம் சார். நல்ல வேலை, எல்லாமே 100 ரூபா நோட்டாக கொண்டு வந்திருக்கீங்க. வெரி குட். ஓகே மேடம், உங்கள் சதீஷை வெளியே கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. அதுக்கு நீங்கள் நான் சொல்கிற மாதிரி செய்யணும். என்ன சொல்லுங்க சார். அந்த சாமியாடி உள்ள போறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். நாளைக்கு நம்ம கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆளை செட் பண்ணிடுவோம். அவ்வளோதான். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா மற்றெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அவ்வளோதானே, நான் பார்த்துக்கிறேன். ஓகே மேடம், அப்போ நம்ம கோர்ட்டில் மீட் பண்ணுவோம். ஓகே சார், அப்போ நாங்கள் கிளம்புறோம். ஓகே மேடம், வரோம் சார். சரிங்க சார். வரோம் சார். ஆமாம்மா.
நல்ல வேலை. 1500 தான் பிரச்சனை, 100 ரூபா பிரச்சனை இல்லை. இல்ல தலைவரே, சத்தியமா சொல்றோம், கண்ணால பார்த்தது ஜோதியோட ஆவிதான். ஜோதி, நான் ஒண்ணு பண்ணல, நான் ஒண்ணு கொலை பண்ணல. எல்லாம் அந்த பெரியதாய் தான். ஜோதி, ஜோதி வேணாம், ஜோதி வேணாம், வேணாம். என்ன ஒண்ணு பண்ணிடாத. சி வாய் மூடு. நான் ஒன்றும் பேயோ பிசாசோ இல்லை, மனுஷிதான். என்ன நம்பிக்கை இல்லையா? என் கையை தொட்டு பாரு, தொட்டு பாரு, தொட்டு பாரியா? ஜோதி, ஜோதி, நீ இன்னும் என்ன செத்திருப்பனை எதிர்பார்த்தியா? அப்படிலாம் இல்ல ஜோதி. நீ இல்லாம நான் எப்படிலாம் துடிச்சு போனேன் தெரியுமா? என் மனசுல நீ மட்டும்தான் இருக்க. தெரியும். தெரியுமா? ஆமா, நீ என்ன நினைச்சு புலம்பிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். 10ஓட 11 நீ என்னையும் பார்த்தேன்னு நினைச்சேன். ஆனா உன்னோட மனசுலயும் கொஞ்சம் அன்பு இருக்கத்தான் செய்யுது. அந்த அன்பு முழுக்க உன் மேலதான் இருக்கு. என்ன நீ மன்னிச்சிரு ஜோதி. எல்லாம் என் பெரியதாயால தான். என் மேல எந்த தப்பும் இல்லை. உங்ககிட்ட சொன்ன மாதிரி புதையல் கிடைச்ச உடனே உன்னை கல்யாணம் பண்ணணும் தான் இருந்தேன். ஆனா நீ தான் அவசரப்பட்டு ஏதோ பண்ணி என்னை கோவப்பட வச்சுட்ட. பெரிய தாயை கோவப்பட வச்சுட்ட. இதுக்கப்புறமாவது நீங்க என்ன ஏமாத்த மாட்டீங்கல்ல? இதுக்கப்புறமா நான் உன்னை ஏமாத்தினா நான் என்னையே ஏமாத்திக்கிட்ட மாதிரி. எது எப்படியோ நடந்தது எல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு நாம மறந்துடுவோம். இதுக்கப்புறமாவது நாம சந்தோஷமா இருக்கணும். கண்டிப்பா ஜோதி. இனிமே யார் நினைச்சாலும் நம்மளை பிரிக்கவும் முடியாது, நாமளே நினைச்சாலும் நாம பிரிய முடியாது. ஜோதி, எனக்கு ஒரு உதவி செய்வியா? உதவியா? என்ன உதவி? அது ஒன்றும் இல்லை. அந்த புதையல் கிடைக்கிறதுக்காக நான் ஒரு குழந்தைய தத்தெடுத்திருக்கேன். வர்ற பஞ்சமி திதி வர்ற வரைக்கும் அந்த குழந்தைய நாம தான் பத்திரமா பார்த்துக்கணும். அதுக்கு வேற ஒன்றும் இல்லை. அந்த குழந்தைக்கு அம்மாவா இருந்து நீ தான் நல்லா கவனிச்சுக்கணும், அவ்வளவுதான். அதான பார்த்தேன். காரியம் இல்லாம காத்தவராயும் காலை பிடிக்க மாட்டானே. இதுக்குதான் இப்படி ஆசையா பேசுனியா? ஏன் ஜோதி, என்ன புரிஞ்சிக்கவே மாட்டியா? அந்த புதையல் எடுத்து நான் மட்டுமா வச்சுக்க போறேன்? அது நமக்கு தானே. அதுவும் இல்லாம அந்த குழந்தைக்கு நான் அப்பா மாதிரினா நீ தானே அதுக்கு அம்மா மாதிரி. சரி, குழந்தைய நானே பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றி ஜோதி. புதையலுக்காக இல்ல, உங்களுக்காக. இதான் என் ஜோதிகிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். வா ஜோதி. கண்ணை தொறப்பா, அம்மாவை பாருப்பா. ஐயோ, என்ன இது கடவுளே? உனக்கு ஒண்ணு ஆகாதுப்பா, உனக்கு ஒண்ணு ஆகாது. என்னங்க, என் பிள்ளைய பாருங்களேன், எப்படி கிடக்குறான்னு பாருங்க. ஐயோ, என் பிள்ளைக்கு ஒண்ணு ஆகக்கூடாது கடவுளே. தர்மலிங்க ஐயா, சூர்யா உடம்பு நீளம் பூத்துக்கிட்டே இருக்கு. காயத்ரி வீரா கிட்ட இருந்து ஏதாவது தகவல் வந்ததா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பேசுனங்கய்யா. ஊருக்கு பக்கத்துல வந்துட்டாங்களா? அவங்க எவ்வளவு சீக்கிரம் வர்றாங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்க பையன் உயிருக்கு நல்லது. மாப்ள, மாப்ள, என்னாச்சு? என்னாச்சு மாப்ள? சம்மந்தி, மாப்பிளைக்கு என்னாச்சு? ஐயோ, லட்சுமி,
ஐயோ மாப்பிள்ள என்னாச்சு சம்பந்தி? ஏதோ விஷ ஜந்து கடிச்சிருச்சான் சம்மந்தி. விஷ ஜந்தா? ஆமா சம்மந்தி. இப்போதைக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லையா, உயிர் பொழைக்கிறது வேற கஷ்டம்னு சொல்றாரு. ஐயோ ஐயோ மாப்பிள்ள. இல்ல சம்பந்தி, அப்படிலாம் நம்ம மாப்பிள்ளைக்கு ஒண்ணு ஆகாது சம்பந்தி. கூடிய சீக்கிரமே மாப்பிள்ளை குணமாயிடுவாரு பாருங்க. ஆமா காயத்ரி எங்க? ஏதோ நாகலிங்க பூவா, அதை கொண்டு வந்தாதான் சூர்யாவை காப்பாற்ற முடியுமா. கர்நாடகாவுல கடலோரத்துல இருக்கிற சிவன் கோயில்ல பூஜை பண்ண பூவா, அதை கொண்டு வரதுக்கு தான் காயத்ரியும் வீராவும் போயிருக்காங்க. ரெடிமா? ரெடிமா? ரோலிங் போயிட்டு இருக்கு. ரோலிங் போயிட்டு இருக்கு. நீ என்ன குழந்தையா? சார், அன்னைக்கெல்லாம் ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவளை பற்றி கெட்ட வார்த்தை சொல்லுவான். ஆனால் அந்த கெட்ட வார்த்தையை என்ன பண்ணுவான்னா, அவனோட ஆஃபீஸில் இருக்கிற பாத்ரூமில் அந்த பொண்ணோட படம் வரைஞ்சி ஒரு அம்புக்குறி போட்டு கெட்ட வார்த்தையை எழுதி வைப்பான். நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஏகப்பட்ட பெண்களினுடைய பேர் இருக்கும். இன்னைக்கு மறைவாக கழிப்பறைகளில் எழுதி கொண்டிருந்த வாசகங்களை ஆண்கள் சமூக வலைத்தளங்களிலே பதிய விடுகிறார்கள்.